ஃப்ரெண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அது என்னது அதுக்கு முன்னாடி ஒன்று நம்ம பார்த்துடலாம். எதுக்கு அந்த சர்ப்ரைஸ் வந்து பார்க்கலாம். இன்னும் அடுப்பை காமிக்கிற பார்க்குறீங்களா? இந்த அடுப்பு வந்து இப்படி லூஸாக இருக்கும். நம்ம வானல் வச்சா கூட எங்களுக்கு அப்படி ஆடும்ன்ற இது வரும். இந்த அப்படியே வந்து லெம்ட்டாக இருக்கும். ஏதாவது வெயிட் வச்சா அப்படியே டொங்கு டொங்குன்னு இருக்கும், சவுண்டு கேட்கும். அதனால தான் வந்து நான் சொல்ல ஃபஸ்ட்டு இந்த அடுப்பை மாற்றணும். அது எல்லாமே ரொம்ப துருவராயிடுச்சு. ஃபுல்லாக அந்த துருவெலாம் போகவே இல்லை. சின்ன அடுப்பு தான். இங்கே குக்கர் வச்சாவே இங்கே வானல் வச்சாவே இடிக்குது இது. அதனால தான் வந்து நாங்கள் அடுப்பு வாங்கணும் ரொம்ப நாள் ஆச்சோ. அதேமாதிரி ரொம்ப நாள் வாங்கணும் ஆசைப்பட்டு வந்து 3 அடுக்காக இருக்கட்டும், ஈஸியாக வந்து இந்த அமாவாசை கெத்திக்கலாம் சமையலுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இருந்து வெயிட் பண்ணி இது நான் ஆசைப்பட்டது வந்து இன்றைக்கி தான் நிறைவேறிக்குது. ஆனால் வந்து ஓப்பன் பண்ணது நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். இதுக்கு நம்ம அந்த போய் காமிக்கிறேன். போய் சர்ப்ரைஸ் பார்த்துடலாம். ரொம்ப நாள் ஆசை வந்து எனக்கு இன்றைக்கி தான் நிறைவேறிக்குது. இந்த 3 இது வந்து இதில் நான் சாதம் வச்சுட்டா கூட, இதில் குழம்பு வச்சா கூட, இதில் பொரியல் வைக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிறேன் நான். இப்போ தான் செட் பண்ணிட்டு எலுமிச்சை பழம்லாம் அரிஞ்சு வச்சுட்டு ஆயா பால் மட்டும் தான் காசுனாங்க. இன்னும் எதுவும் சமைக்கவே இல்லை. நாங்கள் இது அடுப்பு வந்து சின்னோண்டு இருந்தாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு என்ன எண்ணெய் சட்டி வச்சாலும் அதை வானல் வச்சு வடையோ ஏதோ போட்டாலும் டக்குன்னு ஒரு பக்கம் சாயும். அதனால் எங்கள் ஆயா எண்ணெய் உடையவே மாட்டாங்க. அவங்க தான் வந்து சமைப்பாங்க. மெயினாக வந்து எண்ணெய் எந்த ஒரு இது பால் யானமோ நீட்டாக ஒரு யானை வச்சாலும் அதில் படியே படையாது. எது வச்சாலும் அப்படியே சாயும். டக்குன்னு என்னென்னு தடன்னு ஆடினே இருக்கும். அப்படியே வழிக்கு போயினே இருக்கும். அதுக்காக தான் மெயினாக வந்து அடுப்பு ரொம்ப நாளாகவே 4 வருஷமாக வாங்கணும்னு சொல்லிட்டு கஷ்டில் வந்து 2026 புதுசு. ஏன்னா நான் ஒரு வருஷமாக வந்து ஏதோ ஒன்று வாங்குவேனா, அதனால் 2026 என்ன வாங்கலாம் யோசனைன்னா கஷ்டப்பட்டு அடுப்பு வாங்கியாச்சு. இதுக்காக கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு வாங்கியிருக்கோம் நாங்கள். நீங்களும் இதேமாரி வந்து உங்களில் அடுப்பு ஏதோ பிரச்சனை பண்ணி நீங்கள் அடுப்பை மாற்றிக்கிறீங்களான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? அழகா ஃப்ரெண்ட், இதுதான் என் சர்ப்ரைஸ் வீடியோ. இது ரொம்ப நாள் கனவு வந்து இன்றைக்கி தான் நிறைவேறுகிறது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களை இடைபெறுவது திவ்யா சண்முக சேனல். பாய்.